ஹாய் விறகு வெட்டி ஸ்டோரி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து. இன்றைக்கி நம்ம அதை ஏஐயில் பார்க்கலாமா? விறகு வெட்டி எப்பவும் போல் மரத்தை வெட்டிகிட்டு இருந்தார் நதிக்கரையோரத்தில். அப்போ அவர் தெரியாமல் அந்த கோடலி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அவர் அந்த கரையோரத்தில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ கரையிலிருந்து தோன்றின ஒரு தேவதை அவர்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. விறகு வெட்டி ரொம்ப வருத்தமாக என்னோட கோடலி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னார். அப்போ தேவதை தண்ணியில் மூழ்கி தங்க கோடலியோட வெளியே வந்து இந்தா இதை வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் விறகு வெட்டி வாங்க மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தேவதை தண்ணியில் மூழ்கி வெள்ளி கோடலியோட வெளியே வந்தாங்க. அதுக்கும் விறகு வெட்டி வாங்க மறுத்துட்டாரு. இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட சொந்த கோடலியோட தேவதை வர்றப்ப இது என்னோடது தான் சொல்லி வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. அவரோட சொந்த கோடலி கிடைச்ச மகிழ்ச்சியில் விறகு வெட்டி இருந்தார். அப்போ தேவதை வந்து உன்னோட நேர்மைக்கு நான் இந்த 3 கோடலியுமே உனக்கு பரிசாக கொடுக்குறேன், தங்கம் வெள்ளி கோடலியும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி கோடலியோட சந்தோஷமாக விறகு வெட்டி வீட்டுக்கு போனார். இது அவர் நேர்மைக்கு கிடைத்த பரிசு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.